குளம் நீர் தேக்க பகுதி இருக்கக்கூடிய ஏரிக்கான ஒதுக்கப்பட்ட இடம் இதெல்லாம் கொள்ளடிச்சு முடிச்சு பிளாட் போட்டு விடுத்துட்டாங்க. அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையும் அவங்களுடைய இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த குண்டர்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி திமுகவுடைய மாபெரும் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவங்களும் கொள்ளடிக்கிறது பத்தாம எல்லாம் ஏற்கனவே எடுத்த அரசு இடத்துல எல்லாம் மாஃபியாக்கள் வச்சு இன்னைக்கு மந்திரிகளே இன்னைக்கு கனிம வளங்களை கொள்ளடிச்சு பல ஆயிரம் கோடி கனிம அடிச்சு இன்னைக்கு அதுக்கான பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ யாதவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட இடத்தையும் திமுக சமூக நீதியே கிடையாது, சாதி வரை பிரிச்சுதான் ஆடுறாங்க. திமுகவுக்கு சமூக நீதி திராவிட அண்ணா அண்ணா திமுகவுக்கு சமூக நீதி கிடையாது. இவங்க எல்லாம் நாக்களவில் நாங்க எல்லாம் சமூக நீதி கட்சி, அது அண்ணாவுடைய இயக்கம், சாதி பாகுபாடு கிடையாது சொல்றாங்க. ஆனா ஒரு கேண்டிடேட் போடுறப்போ சாதி ரீதியை தான் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, சாதி ரீதியை தான் பண்ணியிருக்காங்க. திராவிட கழகங்கள் முழுக்க மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கா. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமாஜ்வாடி கட்சியின் தமிழக தலைவர் மரியாதைக்குரிய தாமோதரன் யாதவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா? குறையெல்லாம் இருக்காங்க அன்புல சார். நாடாளுமன்ற தேர்தல் வருகிற சூழல்ல பொதுவாக தேசிய பிரச்சனைகள் தான் மையப்படுத்தி பேசப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல சமூகங்கள் பார்த்தீங்கன்னா அன்ரெப்ரசன்டேட்டிவ் கம்யூனிட்டியாகவும் இருக்குது. அதில் ஒரு சமுதாயம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே கோரிக்கை வச்சுட்டு இருக்க சமுதாயம் யாதவ சமுதாயம். இந்த தேர்தலில் யாதவ சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு கட்சியிலையும் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேசிய லெவலில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சாதி வாரிய கணக்கெடுக்க சொல்லி மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு சமாஜ்வாடி கட்சியின் சார்பாகவும் ராஷ்டிரிய ஜனதா தள் சார்பாகவும் லல்லு பிரசாத் அவருடைய கட்சியின் சார்பாகவும் மற்றும் மம்தா பானர்ஜி, அடுத்து டெல்லியுடைய இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியோட இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், பல முதலமைச்சர்களும் சாதி வரை கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அதுக்கான செவியை சாய்க்கவே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநில அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தாலும் ஆளும் திமுகவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தலை. பல முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், பல அழுத்தங்கள் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்கும். இந்த நேரத்துக்கு கூட நாங்கள் போன வியாழக்கிழமை கூட ஒரு மனு கொடுத்துருக்கோம். சாதிவாரி கணக்கெடுக்கணும், கிராமந்தோறும் கணக்கெடுக்கணும், விகிதாச்சாரிய அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படிலாம் கேட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த அரசு இன்றைக்கி தமிழகத்திலேயே பெரிய இயக்கமாக பெரிய சாதியை கொண்டு இருக்குன்னு நினச்சிட்டு இன்றைக்கி வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய 50 கோடி மக்கள் இருக்கக்கூடிய சாதி யாதவ் சமுதாயம், தமிழ்நாட்டில் 2.5 கோடி மக்கள் யாதவ் சமுதாய மக்கள் இருக்கும். எங்களுக்கான இடஒதுக்கீடும் இது வரைக்கும் பேசவில்லை. குறிப்பாக இன்றைக்கி வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு 6 மாவட்டத்தில் இருக்காங்க, அடர்த்தியாக இருக்காங்க. மற்ற சில மாவட்டத்தில் அங்கங்கே கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் வட மாவட்டத்திலையும் சரி, தென் மாவட்டத்திலையும் சரி, மத்திய மாவட்டத்திலையும் சரி, எல்லா பகுதியிலையுமே குறிப்பிட்ட தாலுக்காவை யாதவர்கள் வாழக்கூடிய தாலுக்காவே வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இருக்கும். எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று தமிழக அரசினுடைய ஒரு செயல்பாடுகளும் யாதவ சமுதாயத்தினுடைய அழிவுக்கு நோக்கி பண்ணிகிட்ருக்காங்க. எது வச்சு அப்படி சொல்கிறீங்க? குறிப்பாக இன்றைக்கி தமிழக அரசு இட ஆக்கிரமிப்பில் அவங்க மணல் மாஃபியா இருந்தாங்க, கனிம வளங்களை கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே லேண்ட் கிராப்பராக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாதவ மக்களுக்காக மாடு மேய்க்கிறதுக்காக விடப்பட்டிருந்த கூட மந்த இடங்கள், ஆடு மாடுகளுக்கு மந்தையாக கட்டக்கூடிய மந்த இடங்கள், மேய்க்கால் புறம்போக்கு மந்த இடங்கள்லாம் அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது, அரசாங்கத்தால் இன்றைக்கி இருக்குது. ஆனால் பல இடங்கள்ல அந்த இடம்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இன்னும் அந்த இருக்கக்கூடிய மந்தை இடங்கள் இருக்கக்கூடிய இடத்த அரசாங்கம் அவங்க இப்போ மற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒதுக்கப்பட்ட இடமோ மற்ற இடமோ அவங்க அதை பற்றிலாம் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் ஏரிக்கு குளம் நீர்
தேக்க பகுதி இருக்கக்கூடிய ஏரிக்கான ஒதுக்கப்பட்ட இடம் இதெல்லாம் கொள்ளடிச்சு முடிச்சு பிளாட் போட்டு விடுத்துட்டாங்க. அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையோ இல்லை அவங்களுடைய இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த குண்டர்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி திமுகவுடைய மாபெரும் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவங்களும் இந்த இடத்தெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி வித்துறாங்க. இப்போ இருக்கக்கூடிய யாதவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அங்கே மந்தை கட்டக்கூடிய இடத்த வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அரசாங்கத்தில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மந்தை இடமா இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அரசுக்கு தேவையான போது எடுத்துப்படும், இல்லாத ஏழை மக்கள் இலவசம் தரப்படும் சொல்லி பட்டா தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஊருக்கே சம்பந்தமே இல்லாத ஒரு மக்களும் தான் இவங்களுக்கு வந்து வேற இடம் தரன்ற, அதுக்கு தேவைப்பட்ட அவர்கள் வேற இடம் தரலான்றாங்க. ஆனால் பாரம்பரிய ஒரு கிராமத்தில் யாதவர்கள் ஆடு மாடு மேய்த்து இன்ன வரைக்கும் ஆடு மாடு வைக்கிற தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார்ந்து மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் மாடு மேய்க்கிற ஆடு வச்சுட்டு இருக்காங்க. இது அவங்களோட அது நம்ம குறை சொல்ல கிடையாது. எங்களோட குலத்தொழில் இன்று வரைக்கும் பல பேர் செய்துட்டு இருக்காங்க. பல மாவட்டங்களில் இன்றைக்கி அது குலத்தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கி அந்த இடத்துலலாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அரசே வழிவகுத்து தருது. ஏன்னா இவங்க ஏற்கனவே பண்ணிட்டோம், இப்போ இருக்கிறது இடம் ஒன்று தான், இதை நம்ம பண்ணணுன்றதுனா இந்த மாதிரி ஒரு ஜியோ ஸ்பெஷலாக போட்டு ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா லேண்ட் வேல்யூவும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கும் 20%, 10%, 15%, 60% வரைக்கும் ஏற்றி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க இலவசம் பேரில் பஸ் இலவசம், ரேஷன் கார்டு இலவசம் அதெல்லாம் சொல்கிறது தரேன்னு சொல்லிட்டு அதுலேயே எப்படி கொள்ளடிக்கிறதுன்றதுல தான் பால் விலையில் ஏற்றிட்டு எல்லாத்துலையும் ஏற்றி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கொள்ளடிக்கிறது பத்தாமல் எல்லாம் ஏற்கனவே எடுத்த அரசு இடத்துலலாம் மாஃபியாக்கள் வச்சு இன்றைக்கி மந்திரிகளே வந்து இன்றைக்கி வந்து கனிம வளங்களை கொள்ளடிச்சு பல ஆயிரம் கோடி கனிம வளம் அடிச்சு இன்றைக்கி அதுக்கான பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இப்போ வந்து யாதவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட இடத்தையும் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஆர்டரையும் ஜீவோவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாதவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் எங்களுக்கான அங்கீகாரத்தை யாரும் தரல. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 2.5 கோடி பேர் கிட்ட இருக்காங்கன்னு. இப்போது வன்னியர்களும் கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது ஒரு வாக்கு வங்கிக்காக வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். அதே மாதிரி அது ஸ்டாலின் வந்து ஜியோ பாஸ் பண்ணார். அப்போ உண்மையாகவே யாதவர்கள் இத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் கணக்கெடுத்தால் தானே தெரியும். நீங்கள் ஒரு சாதியை ஒன்று ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு சாதியை வந்து அவர் சார்ந்த சாதி சார்ந்த முதலமைச்சர் அவர் வந்து அதிமுகவுடைய இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் சார்ந்த சாதியுடைய அழுத்தத்துக்கு தாங்க முடியாமல் அந்த இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையும் அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தையும் சாதி ரீதியாக பலமேன்றதுனால அவர் வந்து அதை வந்து 13.10% 3% அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய சாதி ஓட்டுகள் வேணுன்றது அழுத்தத்தின் காரணமாக ஒரு சாதியை ஒண்டி பார்க்குறாங்க. அப்போ இருக்கக்கூடிய யாதவர்கள், முதலியார்கள், செட்டியார்கள், ரெட்டியார்கள், நாயுடுகள்லாம் இப்போ ஜாதி இல்லையா? எங்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்க வேணாமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் வன்னிய சமுதாயத்துக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து எங்களுக்கு எந்த இடம் ஒதுக்கலையோ அரசு வேலை வாய்ப்புலையோ அரசாங்கத்தை அணுகிற எந்த பெனிஃபிட்டும் எங்களுக்கு கிடைக்காம நாங்கள் படி கஷ்டப்படுறோமே. இல்லை, இப்போ அதிமுக செய்யலன்னு சொல்றீங்க சரி, ஆனால் சமூக நீதினு பேசக்கூடிய திமுகவும் இதை செய்ய முற்படலையா? திமுக சமூக நீதியே கிடையாது, சாதி வேற பிரித்து தான் ஆள்றாங்க. திமுகவுக்கு சமூக நீதி கிடையாது, திராவிட அண்ணா திமுகவுக்கும் சமூக நீதி கிடையாது. இவங்க எல்லாம் நாக்களவில் நாங்கள் எல்லாம் சமூக நீதி கட்சி, அது வந்து அண்ணாவுடைய இயக்கம், சாதி பாகுபாடு கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேண்டிடேட்டை போடுறப்போவும் சாதி ரீதியாக தான் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, சாதி ரீதியாக தான் பண்ணியிருக்காங்க, சாதி ரீதியாக எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. சாதிக்கு அப்பாற்பட்டு சமூக நீதின்ற பேரே கிடையாது. இவங்க நாக்கு நுனியில் ஒண்டி சமூக நீதி பேசுகிறாங்க, சோசியலிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேருவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாத்தூர் ராமச்சந்திரனும் எஸ்டி சோமசுந்தரம் எல்லாமே தான் ஓப்பனாகவே தான் சாதி சார்ந்த மக்களுக்கு எது வேணால் எனக்கு வாங்க சொல்லுங்க நான் பண்ணித்தரேன்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதனால் வந்து யாரும் வந்து சாதி ரீதியால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இவங்க வந்து சமூக நீதிக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ யாதவ மக்கள் வந்து உண்மையாகவே தீர்மானிக்கும் சக்தியா இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லைன்றதுனால தான் வந்து புறக்கணிக்கிறாங்க. இல்லை, யாதவ சமுதாயத்தை ஏன் புறக்கணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அரசியல் லாபத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் வியாபாரிகளை வந்து சாதி சார்ந்த ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு இவங்க எங்கள் கூட யாதவர் இருக்கான்னு காமிச்சிடுறாங்க. ஆனால் யாதவ செல்வாக்கு மிக்க யாதவ இளைஞர்கள் தலைவர் இருக்காங்க, யாதவ மக்களுடைய தலைவர்லாம் இருக்காங்க, அவங்களாம் யாரும் இவங்க கூட கிடையாது.
அவங்க வந்து தனியாக பிரச்சனை பண்ணி தான் போராடுறாங்க. இவங்க வந்து ஒரு அரசியல் நாடகத்துக்காக யாதவர்கள் நீங்கள் இப்போ உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் இந்த வாட்டி போடுங்கன்னு சொல்லி இவங்க தான் வந்து அரசியல் கபட நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. சாதி ரீதியான பிரித்தாண்மை தன்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டியார் பிரச்சனை ரெட்டி அமைச்சரை வச்சு பேசுகிறாங்க. நாயுடுனா நாயுடு அமைச்சு வச்சுருக்காங்க. முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிறுபான்மையருக்கு இந்த பெருசாக இல்லாமல் இப்போ இந்த நேரத்தில் போயிட்டு உள்ளா போட்டுக்கிறதும் அங்கே போய் நோம்பு கொஞ்சம் குடிக்கிறதும் கிறிஸ்தவ மதத்துக்கு போய் அங்கே போயிட்டு சர்ச்சு கூட்டத்தில் போய் நான் கிறிஸ்தவரும் அல்லேலூயான்னு சொல்கிற அமைச்சர்களும் இருக்காங்க. அது இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரும் அப்படி தான் நான் படித்தது நான் கிறிஸ்தவ அமைப்பு சாதியை சார்ந்தவன்னு சொல்லி ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சரோட மகனே நாளைக்கு துணை முதலமைச்சர் சொல்லிக்கக்கூடியவரே தன்னைத்தானே துணை முதலமைச்சர் சொல்லிக்கூடியவரே இன்னைக்கு அவர் ஒரு மதத்தையும் சார்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் பகவானுடைய கிருஷ்ண வம்சத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் பாரம்பரியமான இந்து ஒரு ஆர்ஜன் உள்ளவங்க, நாங்கள் யாரை வந்து பிரித்து நாங்கள் வந்து சாதி ரீதியாக மோதலுக்கும் சாதி ரீதியான கலவரத்துக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் போகல. நாங்கள் எங்களுடைய படிப்பு நாங்கள் சாத்துவ முறையில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சாத்துவ முறையில் தான் இருக்கோம். எங்களால் எந்த இடத்துல எங்கேயும் பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை அப்படின்றது வந்து ஒருங்கிணைப்பு இல்லாதனாலே இல்லை தவறான தலைவர்களுக்கு பின்னாடி போகிறாங்கன்றது பிரச்சனையாக இருக்கா? இல்லை, ஒருங்கிணைப்புலாம் நடந்துட்டு இருக்கு. தவறான தலைவர்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயக்கமும் எங்கள் சாதிக்கே சம்பந்தம் இல்லாமல் இன்னைக்கு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா யாதவ் சமுதாயத்தினுடைய வேட்பாளர் கோகுலேந்திரான்றான். கோகுலேந்திராவுக்கு இந்த சாதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க பிள்ளைவாழ் சம்மந்தம் சேர்ந்தவங்க, அவங்க சமுதாயத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா கண்ணப்பன் யாதவ் மக்கள் சமுதாயத்தின் தலைவர் சொல்லுகிறாங்க. ஆனால் யாதவ் சமுதாயத்துக்காக அவர் கூட யாரும் பேசணும். யாதவ் சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியுமா? அவர் சொந்தமாக காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னோட வளர்ச்சிக்காகவும் தன்னோட குடும்ப இதுக்காகவும் சாதி பேரை சொல்லி அவங்க திமுக அரசு கண்ணப்பன் உங்கள் சாதியை சார்ந்தவர்கள் அமைச்சர் கொடுத்துருக்கேன். அப்புறமா என்ன சொல்கிறாரு, இன்னொரு நான் இந்த திமுகவில் 2 அமைச்சருக்கு பெரிய கருப்பன்றவருக்கும் ஒரு அமைச்சரை கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்து அறநிலைத்துறை கொடுத்துருப்பார். கருணாநிதி இருக்கப்போ பெரிய கருப்பனுக்கு இந்து அறநிலைத்துறை தவிர வேறு அமைச்சரே கொடுத்தது கிடையாது. இப்போ தான் வந்து வேறு அமைச்சரை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் இணை துணை சின்ன பொறுப்பு கொடுத்தா இன்னொரு அமைச்சரில் பொறுப்பு இருக்கும். இண்டிபெண்ட்டாக செய்யப்பட முடியலையே. இல்லை, அப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இருவருமே திட்டமிட்டே புறக்கணிச்சிட்டாங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அகில இந்த லெவலில் பெரிய சாதி, இந்த சாதி ரீதியான இவங்களை ஒன்று சேர்க்கக்கூடாதுன்றது பிரித்தாண்மை தன்மையாக அரசியல் ரீதியாகவும் பிரித்தாண்மை தன்மை எங்களுக்கு எந்த அங்கீகாரத்தையும் தராமல் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மீடியாவும் சொல்லக்கூடிய திராவிட கழகத்தின் மீடியாவும் இன்றைக்கி நாடா சமுதாயத்தின் பெரிய மீடியா இருக்கக்கூடிய தந்தி டிவிகளும் பெரிய இருக்கக்கூடிய டிவிகளுக்கு இருக்கிறோம். இன்னைக்கு மாற்று சமுதாயத்தோட பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனை, வன்னிய சமுதாயத்து பிரச்சனை அப்படின்னு வெளிப்படையாக நியூஸ் சேனலுக்காக சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி பல இடத்துல யாதவ மக்கள் சாதி ரீதியாகவும் எங்களை பல வகையில் பிரச்சனையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நில அபகரிப்பு, எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறது, பல பிரச்சனை இருக்கும். ஆனால் எந்த மீடியாவும் எங்கள் சாதி ரீதியான பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா யாதவ சமுதாயத்தின் பிரச்சனைன்னு சொல்லி மீடியாக்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய மீடியான்னு சொல்லிக்கக்கூடிய இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் சார்ந்த மீடியாக்கள் சொல்ல பயப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா யாதவ மக்கள் உலக லெவலில் கலந்துருக்காங்க. ஒன்றில் சவுத் இந்தியாவில் எடுத்தால் நாங்கள் இப்போ கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் யூனிட்டாக பல விஷயங்கள் கலந்து பல விஷயங்கள் ஆர்ப்பாட்டம் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் உரிமையை மீட்டெடுக்குது. அப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் தேர்தல் நெருங்கி இருக்கிறதுனால தேர்தல் முடிஞ்ச உடனே சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் திருப்பதி தாலுக்காவில் வந்து யாதவ் தென் மாவட்ட லெவலில் அகில இந்தியா லெவலில் ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த தேர்தலில் வந்து பொதுவாக பார்க்கும்போது ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டாவே பல சமுதாயங்கள் வந்து சேர்ந்துடும். 6 தொகுதி சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ இந்த இடத்துல யாதவ மக்களால் என்ன பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? இல்லை, இப்போ இந்த வாட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் எங்ககிட்ட இருக்குது. சோசியல் மீடியா மூலயமா பல விஷயங்கள் அவர்னஸ் ஏற்படுத்தின்னு இருக்கோம். இன்றைக்கி எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஐடி ஓரியன்ட் பசங்க படிச்சிருக்காங்க. இன்றைக்கி இளைஞர்களுடைய அவர்னஸ் ஏற்பட்டிருக்கு. அரசியல் ரீதியாக நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கும். அரசியல் ரீதியாக தான் மக்களுக்கான பல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான பெற்றுத்தர முடியும்ட்டு அரசியல் ரீதியாகவும் அறிவு சார்ந்த விஷயமும் இப்போ நாங்கள் சோசியல் மீடியாவிலையும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பகிர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வர நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே இருக்கக்கூடிய யாதவர்கள் பலமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலையும் ஒன்றிய வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பகுதியிலையும் தாலுக்கா வாரிசாகவும் ஒன்றிய வாரியாகவும்
கிளை வாரியாக இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் யாதவர்கள்லேருந்து இந்த வாட்டி ஓட்டுகள் போடப்படாமல் புறக்கணிக்கிறது தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இல்லை புறக்கணிச்சுட்டு அவங்களுடைய பிரச்சனை தீந்துரும். அரசாங்கத்தினோட அழுத்தம் தெரிய ஆரம்பிச்சிருவோம்ல. கிட்ட லட்சக்கணக்கான ஓட்டு இல்லைல்ல, ஒரு ஓட்டு இல்லைல்ல, நாங்கள் லட்சக்கணக்கான ஓட்டு புறக்கணிக்கிறோமே. அப்போது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல யாதவர்கள் இருக்கோம்ல. இல்லை சார், உங்கள் கூட்டத்தை, அதாவது உங்களுடைய சமுதாயத்துடைய வாக்குகளை காமிச்சு அந்த கூட்டத்தை வச்சு அவங்க வந்து இத்தனை தொகுதிக்கு கொடுங்க, இத்தனை எம்பி கொடுங்கன்னு கேட்கலாமே. புறக்கணிக்கிறது மூலமா என்ன நடக்கும்? எங்களுக்கு கொடுக்கலையே, கொடுக்காதானே எங்களை பலத்தை காமிக்கிறது புறக்கணிக்கிறோம். இல்லை சார், மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கு. இதுல எத்தனை தொகுதிகள் வந்து நம்ம யாதவ மக்கள் வந்து அதிகமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, யாதவர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியும் சட்டமன்ற தொகுதிக்கு இருக்க பகுதியில் இந்த திராவிட கழகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பர்கூர் எடுத்தீங்கன்னா யாதவர்கள் வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. அது நம்ம இப்போ என்ன பண்ண அங்கே இருக்க சுகவானம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, யாதவர்கள் இப்படி இருக்காங்களா, ரைட்டா, என்ன பண்ணுறோன்னா இவன் தனியாக என்ன ஜெயிச்சிருவான், இவன் வந்து மெஜாரிட்டியாக இருக்கான், இவன் வந்துடுவான், இவனுக்கு வந்து அரசியல் ரீதியாக நம்ம அழுத்தம் தரணுன்ற என்ன பண்ணுறான்னா இதை பிரித்து என்ன பண்ணுறான், கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தொகுதியோடைய எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்றான் பாதியை. யாதவருடைய மிகப்பெரிய நிர்ணயிக்கூடிய இருக்கக்கூடிய 2 தாலுக்காவை கொண்டு போய் ரிசர்வ் தொகுதியில் தேர்த்துறான் ஊத்தங்கரை தாலுக்காவில். அந்த மாதிரி அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை இருக்கக்கூடிய திருநெல்வேலி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கெல்லாம் இங்கே வடார்காடு மாவட்டத்துக்கெல்லாம் வேலூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் பார்த்து யாதவர் பலமாக இருக்கக்கூடிய வருது. இது என்ன பண்ணுறாங்கன்னா அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய திருத்தணியில் பலமாக இருக்கக்கூடிய யாதவர்கள் எடுத்துகிட்டு வந்து அரக்கோணம் தொகுதியில் சேர்த்துடுறான் 2 தாலுக்காவையும். அப்போ என்னன்னா நாங்கள் சீட்டு கேட்க முடியாமல் ஆயிடுறோம். திராவிட கழகங்கள் வந்து முழுக்க மக்களுடைய வரிப்பணத்தை கிடைத்த ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கான், படுபடுறா. இன்னைக்கு உழைச்சுன்னு தான் இருக்கான். ஆனால் உழைக்கிற காசு ரத்தத்தையும் வெறுவியும் திராவிட அரசுகளும் மத்தியில் ஆளும் பாஜகவும் கொள்ளடிச்சுன்னு தான் இருக்கு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். நன்றி. வணக்கங்க.